ஏசிசி டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சென்ற வாரம் அர்ஜுனனின் சபதம் பற்றியும் கிருஷ்ணரின் உதவியால் நடந்த ஜெயத்ரதனின் வதம் பற்றியும் பார்த்தோம். இந்த வாரத்தில் அதன் தொடர்ச்சியை ஐயா இடத்தில் கேட்டு தெரிந்து கொள்வோம். வணக்கம். கடந்த வாரத்திலே எப்படி ஜெயத்ரதனை கொன்றார்கள், அர்ஜுனனுடைய சபதம் எப்படி நிறைவேறியது, அதை பற்றியெல்லாம் நாம் பார்த்தோம். கிருஷ்ணர் எப்படி அந்த சபதம் நிறைவேற உதவி செய்தார், சுதர்சன சக்கரத்தை விட்டு சூரியனை மறைத்து ஜெயத்ரதனை வெளியே வர வைத்து எப்படி அர்ஜுனன் தன்னுடைய சபதத்தை நிறைவேற்றினான் என்பதையெல்லாம் பார்த்தோம். ஸோ அதன் பிறகு கௌரவர்கள் தரப்பில் அனைவருமே மனம் தளர்ந்து விடுகின்றார்கள். ஸோ ஜெயத்ரதன் இறந்து விட்டான் என்பது தெரிந்த பிறகு மனம் தளர்ந்து விட்டார்கள். இப்போ துரியோதனன் துரோணர்கிட்ட போயிட்டு, நீங்கள் ஜெயத்ரதனை காப்பாற்றாமல் போயிட்டீங்க. ஸோ நீங்கள் முழு மனதோடு நீங்கள் போர் செய்யலை. நீங்கள் முழு மனதோடு போர் செஞ்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக அர்ஜுனனால் ஜெயத்ரதனை கொண்டிருக்க முடியாது. ஸோ நீங்கள் ரெண்டு பேர்த்துக்குமே குருங்கிறனால பாண்டவர்கள் மேலே உங்களுக்கு எப்போவுமே ஒரு பரிதாபம் இருக்கின்றது. ஸோ அதனால தான் நீங்கள் இது பண்ணல அப்படின்லாம் சொல்கிறான். ஸோ அப்போ துரோணர் என்ன சொல்கிறாரு, ஸோ நான் என்னுடைய முழு முயற்சியோடு தான் எல்லாமே பண்ணேன். அர்ஜுனனை தடுக்கிறதுக்கும் எல்லா முயற்சியும் நான் எடுத்தேன். ஸோ அதை தாண்டி கிருஷ்ணர் இருக்கும் பொழுது நாம் ஒன்றும் பண்ண முடியாது. கிருஷ்ணரின் உதவியால் தான் இதெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறார். இருந்தாலும் கூட நான் இனி ஆக்ரோஷமாக சண்டை போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ மறுபடியும் சண்டை ஆரம்பிக்குது. ஸோ அதோட அன்றைக்கி முடிஞ்சிடும் அப்படின்னு எல்லோரும், ஏன்னா கிட்டத்தட்ட இரவு ஆகிடுது. ஸோ அதோட முடிச்சிடணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அன்றைக்கி என்ன ஆகுதுன்னா, விதிகளை எல்லாம் மீறி இரவுமே சண்டை நடக்க ஆரம்பிச்சிது. அன்றைக்கி இரவுமே சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ துரோணர் ஆக்ரோஷமாக போய் எல்லாத்துக்கூடையும் சண்டை போடுறார். ஸோ துருபதன், விராடன் எல்லாத்துக்கூடையும் ஆக்ரோஷமாக சண்டை போடுறாரு. அஸ்வத்தாமனும் ஆக்ரோஷமாக சண்டை போடுறாங்க. கர்ணன் எல்லாருமே ஆக்ரோஷமாக சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ துரோணர் நிறைய பேர்த்த கொல்ல ஆரம்பிச்சிடுறார். ஏகப்பட்ட பேர்த்த கொல்ல ஆக்ரோஷமாக சண்டை போடும்போது ஏகப்பட்ட பேர் அங்கே இறந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்போ கிருஷ்ணர் என்ன அர்ஜுனன்ட்ட என்ன சொல்கிறாரு, இதை நம்ம தடுத்து ஆகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கிருஷ்ணர் அப்போ கர்ணனும் மிக ஆக்ரோஷமாக சண்டை போட்டுட்ருக்கான். இப்போ அர்ஜுனன் என்ன சொல்கிறான், நான் போய் கர்ணனை நான் தடுக்கிறேன். கர்ணனை தடுத்துட்ட பிறகு தான் நம்ம இதை ஒரு கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ கிருஷ்ணர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ நீ கர்ணனை போய் எதுக்கிறது அவர் உசிதம் இல்லை. ஏன்னா அவன்கிட்ட இப்போ இந்திரன் கொடுத்த சக்தி ஆயுதம் இருக்குது. அவன் அது உண்மையில பிரயோகப்படுத்துறதுக்காக தான் இப்போ வச்சிட்ருக்கான். ஸோ இது சரியான தருணம் இல்லை. அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா, கடோத்கஜன் அனுப்பலாம். கடோத்கஜன் மாய தந்திரம்லாம் தெரிஞ்சவன். அவன் அரக்கர் கூட்டத்தை சேர்ந்தவன் தானே, மாய தந்திரம்லாம் தெரிஞ்சவன். அவன் கர்ணனை எதிர்த்து போரிட்டணும். ஸோ இப்போ நீ போக வேணாம். நீ இப்போ துரோணரை எதிர்த்து துரோணரை தடுக்கிறதுக்கு நீ போய் போர் செய்ய அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்கிறார். ஸோ அதேமாரி அப்போ என்ன பண்ணுறாங்க, சரி கடோத்கஜனை கூப்பிட்டு நீ உன்னுடைய மாய போரில் உன்னுடைய திறமையெல்லாம் காண்பித்து உன்னுடைய பெரியப்பா சித்தப்பா எல்லாத்தையும் நீ தான் காப்பாற்றணும். அதனால் இதை தடுத்து நிறுத்து. இது கர்ணன் நிறைய பேர்த்த கொண்டுட்டுருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ நல்ல விஸ்வரூபம் எடுத்து பயங்கரமாக போர் செய்கிறான். பயங்கரமாக போர் செய்யும்போது அங்கே நிறைய பேர் செத்து போகிறாங்க. ஏன்னா அரக்கன் தானே. அதேமாதிரி அரக்கர்களுக்கு என்ன குணம் இருக்குன்னா, இரவு நேரத்தில் அவங்களுடைய பலம் அதிகமாக இருக்கும். ஏன்னா இப்போ போரே இரவு தான் நடக்குது. 14ஆம் நாள் இரவு இந்த போர் நடக்குது. பயங்கர அவனுக்குடைய பலம் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ ஆக்ரோஷமாக போரிடுறான். இப்போ துரியோதனன் இங்கே பார்க்குறான், என்னடா எல்லாமே எப்படி நடக்குதுன்னு பார்க்கும் பொழுது அலாதீன்னு ஒருத்தர் இருக்கான். அலாதீன் அவனும் ஒரு அரக்கர் கூட்டத்தை சேர்ந்தவன். அவன் துரியோதனன் பக்கம் இருந்து சண்டைப்படுறான். அவன் என்ன சொல்கிறான், நான் இதை தடுக்கிறேன், கடோத்கஜனை நான் தடுக்கிறேன்னு சொல்லிட்டு அவன்
கடோத்கச்சனுக்கு எதிர்த்து பயங்கர ஆக்ரோஷமாக போர் புரிகிறான். ஸோ அப்போ கடோத்கச்சனோட பையனை வந்து இந்த அலாதீன் கொண்டுபடுறான். இப்போ கடோத்கச்சனுக்கு பயங்கர ஆக்ரோஷம் வந்து அலாவுதீனோட பயங்கர ஆக்ரோஷமாக சண்டை போட்டு அவனையும் கொண்டுடுறான். ஸோ இப்போ பார்க்கும்பொழுது இப்போ கடோத்கச்சன் கை ஓங்கிட்டே வருது. ஸோ இவங்க துரியோதனன் பக்கம் இருக்கிற படை வீரர்கள்லாம் பயந்துக்கிட்டு எல்லாம் அந்த பக்கம் எல்லாம் திரும்பி ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. எல்லாம் தப்பிச்சா பொழைச்சுன்ட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ துரியோதனன் இதை எப்படியாவது நிறுத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறான், கர்ணன்ட்ட வந்து முதல்ல இவனை வந்து கொன்று, இல்லைன்னா இவன் வந்து நம்மளுடைய படையெல்லாம் அழிச்சிடுவான், இவனை முதல்ல கொல்லணும் அப்படிங்கிறான். ஸோ அப்பவும் பார்க்கும்பொழுது கடோத்கச்சன் எங்கே பார்த்தாலும் அவனே இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஏகப்பட்ட பேர்த்த கொண்டுக்கிட்டே இருக்கான், எல்லாத்தையும் அடித்து கொண்டுகிட்டே இருக்கான். துச்சாதனன்ற சண்டை போட பார்க்குறான், அஸ்வத்தாமன் முயற்சி எடுக்கிறான். ஒரு இடத்துல அஸ்வத்தாமன் வந்து ஒரு வில்லு விடுறான். ஸோ அஸ்வத்தாமன் வில்லு விடும் பொழுது என்ன ஆகுதுன்னா, அது வந்து போய் கடோத்கச்சன் நெஞ்சில் போய் குத்திடுது. குத்தினோடனே அவன் அப்படியே கீழே விழுந்துடுறான். ஸோ அப்போ கடோத்கச்சன் இறந்து விட்டான் அப்படின்ட்டு எல்லாம் பரப்பிடுறாங்க. ஸோ கடோத்கச்சன் இறந்து விட்டான். இப்போ இரவு வந்து ரொம்ப இருட்டாயிடுது. ஸோ அப்போவுமே என்ன பண்ணுறாங்க, எல்லாமே விளக்கெல்லாம் வச்சு எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு சண்டை போட்டுட்ருக்காங்க. ஸோ அந்த கடோத்கச்சன் கீழே விழுந்ததுக்காக உடனே அவனை வந்து சாத்தியகி வந்து ஒரு தேரில் வச்சு அவனை வேறு இடத்துக்கு கொண்டு போய்டுறான். ஆனால் அவன் வந்து சாகிறது இல்லை. கடோத்கச்சன் இவங்கெல்லாம் செத்துட்டாங்கன்னு நினைக்கிறான். அங்கே போனதுக்கப்புறம் அவன் மயக்கம் தெளிஞ்சு மறுபடியும் எந்திரிச்சுக்கிறான். ஸோ எந்திரிச்சதுக்கு பிறகு மறுபடியும் வந்து ஆக்ரோஷமாக சண்டை நடக்குது. ஸோ எல்லாம் பயங்கர ஆக்ரோஷமாக சண்டை போடும் பொழுது அப்புறம் வந்து துரியோதனன் வந்து நீ எப்படியாவது அவனை கொன்னாகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கர்ணன் வந்து அவன் சக்தி அஸ்திரம் வச்சுருக்கான், இந்திரன் கொடுத்த சக்தி அஸ்திரம் வச்சுருக்கான். ஸோ ஆனால் கர்ணன் வந்து தயங்குறான். ஸோ இந்த அஸ்திரத்தை பயன்படுத்திட்டோம்னா நாளைக்கு அர்ஜுனனை வந்து நான் அர்ஜுனனை கொல்றதுக்காக இந்த அஸ்திரத்தை வச்சுருக்கேன், இப்போ நீ வந்து இது கடோத்கச்சனை கொல்ல சொல்கிற அப்படின்னு, இல்லை நான் உனக்கு நான் சொல்கிறத நீ கேளு, நீ வந்து முதல்ல இவனை கொல்லு அப்படின்னு சொன்னோன்னே அப்போ இவன் சக்தி அஸ்திரத்தை எடுத்து மேலே விட்டுறான். ஸோ அது விட்டோன்னா அது போனால் யாரையும் கொல்லாமல் திரும்பி வராது. இப்போ கடோத்கச்சனை அது எல்லாம் அடிச்சிருது. அடித்தோடனே கிருஷ்ணன் என்ன சொல்கிறாரு, நீ வந்து நல்ல பெரிய உருவமாக எடுத்து அப்படியே கௌரவர்கள் படம் மேலே அப்படியே விழுந்துடு, அப்போ நிறைய பேர் வந்து இறந்துருவாங்க, கௌரவர்கள் படை அழிஞ்சு விடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்போ அதேமாரி கடோத்கச்சன் வந்து நல்ல பெரிய உருவமாக எடுத்து அப்படியே கௌரவர்கள் படம் மேலே விழுந்து ஏகப்பட்ட பேர் எல்லாம் செத்து போயிடறாங்க. ஸோ இங்கே பீமனோட பையன் தானே கடோத்கச்சன். ஸோ பீமன்லாம் ரொம்ப வருத்தப்படுறான், தர்மரும் ரொம்ப வருத்தப்படுறார். ஆனால் கிருஷ்ணர் மட்டும் சந்தோஷப்படுறார். அப்போ அர்ஜுனன் கேட்குறான், என்ன நீ மட்டும் சந்தோஷப்படுறேன்னு கேட்கும் பொழுது அப்போ கிருஷ்ணர் சொல்கிறார், ஏன்னா இப்போ வந்து சக்தி அஸ்திரம் வந்து இப்போ வந்து கர்ணன்ட்ட இல்லை. ஸோ அது இருந்திருந்தால் உன்னைய வந்து அவன் கொண்டிருப்பான், எப்படி இருந்தாலும் உன்னைய வந்து கொன்றதுக்கான வாய்ப்பு இருந்தது. இப்போ அந்த வாய்ப்பு வந்து போயிடுச்சு. ஏற்கனவே அவனுடைய கவச குண்டலத்தை வந்து இந்திரன் வாங்கிட்டு போயிட்டான். ஸோ இனிமேல் கர்ணனை கொல்றது வந்து நமக்கு வந்து சுலபமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார், விளக்கம் சொல்கிறார். ஸோ அதுக்காக தான் வந்து கிருஷ்ணர் வந்து திட்டமிட்டு தான் அர்ஜுனனை காப்பாற்றணுங்கிறதுக்காக தான் கடோத்கச்சனை வந்து அனுப்பி இதெல்லாம் பண்ணுறார். ஸோ இப்போ எல்லாம் ஒரு விடிய சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது. அப்போ ஒரு இடத்துல அர்ஜுனன் சொல்கிறான், வீரர்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஓய்வு தேவைப்படுது, அதனால் எல்லோரும் ஒரு மணி நேரம் ஓய்வு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சண்டையை நிறுத்துங்க அப்படின்னு சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு சண்டையை நிறுத்தும் பொழுது இங்கே இப்போ கௌரவர்கள் அங்கேயும் அவங்களும் வந்து நிறுத்திடுறாங்க. துரோணர் வந்து அவங்க சண்டையை நிறுத்துகிறாங்க, நம்மளும் நிறுத்திடலான்ட்டு நிறுத்திடுறாரு. அதுக்கப்புறம் துரியோதனன் வந்து என்ன சொல்கிறான், துரோணர்கிட்ட வந்து ஸோ நீங்கள் வந்து எதுக்காக ஓய்வு கொடுத்தீங்க, பாண்டவர்கள்லாம் களைச்சி போயிருக்காங்க, இந்த மாதிரி சமயத்தில் நம்ம போயிருந்தால் அவங்கள நிறைய பேர்த்த கொண்டுருக்கலாம் அப்படின்னு மறுபடியும் சண்டை போடுறான். ஸோ இப்படியே மறுபடியும் ஒரு மணி நேரம் கழித்து மறுபடியும் சண்டை ஆரம்பிக்குது. இப்படியே விடிய சண்டை நடந்து அடுத்து பகலும் விடிஞ்சிருது. அப்போவும் சண்டை 15ஆம் நாள் போரும் வந்து அப்படியே தொடர்ந்து நடக்க ஆரம்பிச்சிருது. ஸோ துரோணர் வந்து ஆக்ரோஷமாக பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்கார். ஸோ அப்போ கிருஷ்ணர் வந்து யோசிக்கிறார், துரோணர் வந்து அகற்றாவிட்டால் நம்ம வந்து இப்படியே தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும், இந்த போர் வந்து தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும்.
ஸோ அப்போ துரோணரை வந்து அழிப்பதற்கு நம்ம வந்து ஏதாவது அவர் வந்து இந்த போர்லேருந்து விலகிறதுக்கு நாம் ஏதாவது முயற்சி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. எல்லாம் கலந்து ஆலோசிக்கும் போது அப்போ என்ன சொல்கிறாரு, கிருஷ்ணர் என்ன சொல்கிறாரு, அப்போ அங்கே வந்து ஒரு அரசனுடைய யானை பேர் வந்து அஸ்வத்தாமன்னு ஒரு யானை பேர் இருக்குது. அந்த யானையுடைய பேரும் வந்து அஸ்வத்தாமன். ஸோ அப்போ அவர் என்ன சொல்கிறார், கிருஷ்ணன் என்ன சொல்கிறாரு, பீமன்ட்ட நீ வந்து அந்த யானையை கொன்று, இந்த யானையை கொன்னுட்டு துரோணர்கிட்ட வந்து அஸ்வத்தாமனை கொன்று விட்டேன்னு சொல்லிடு அப்படின்னு சொல்கிறார். ஸோ அப்புறம் தர்மர்கிட்ட என்ன சொல்கிறாரு, துரோணர் வந்து நம்ப மாட்டார், ஆனால் வந்து உங்கள்கிட்ட தான் வந்து கேட்பார், வந்து இப்போ பீமன் சொல்கிறது உண்மையான்னு கேட்பார், அப்போ நீ வந்து ஒரு பொய் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொன்னோன்னா தர்மர் வந்து நான் வந்து பொய்யே இது வரைக்கும் சொன்னதில்லை, நான் இதுக்காகலாம் நான் வந்து பொய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஸோ அப்போ மறுபடியும் என்ன சொல்கிறாரு, அதர்மத்தை அழிக்கிறதுக்கு வந்து இது பண்ணி தான் ஆகணும், நீ பொய் சொல்ல வேணாம், நீ வந்து அவர் காதில் கேட்காத மாதிரி யானை அஸ்வத்தாமா இறந்தாகிவிட்டதுன்னு சொல்லிடு. அப்போ யானைங்கிறது ஒரு காதில் விழுகாது, அஸ்வத்தாமா இறந்தாகிவிட்டதுன்னு சொன்னீங்கன்னா அவர் வந்து பையன்தான் இறந்துட்டான்னு சொல்லிட்டு போர்லேருந்து விலகிக்குவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ இன்னொரு விதமாகவும் சொல்கிறாங்க. இன்னொரு விதமாக என்ன சொல்கிறாங்கன்னா, அஸ்வத்தாமா என்ற யானை இறந்து விட்டது அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த யானைன்னு சொல்லும்போது கிருஷ்ணர் வந்து சங்க ஊதி சங்கு சவுண்டு தான் கேட்குற மாதிரி பண்ணிடுறாரு அப்படின்னு ஒரு கதை இருக்காது. ஸோ அந்த மாதிரி திட்டமிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி திட்டமிடும்போது அதே மாதிரி பீமன் என்ன பண்ணுறான், போய் அந்த யானையை வந்து அஸ்வத்தாமாங்கிற யானையை வந்து கொன்னுட்டு இங்கே வந்து துரோணர்கிட்ட வரான். துரோணர்கிட்ட வந்து நீங்கள் வந்து இங்கே ஆக்ரோஷமாக சண்டை போட்டுட்ருக்கீங்க, துரோணரை கேவலமாக பேசுகிறான், நீங்கள் வந்து ஒரு பிராமணராக இருந்துக்கிட்டு இத்தனை பேர்த்து நீங்கள் கொல்றீங்க, அங்கே வந்து அஸ்வத்தாமாவை இறந்து விட்டான் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் துரோணர் வந்து அதை நம்புறதில்லை. அஸ்வத்தாமன் வந்து எல்லா அஸ்திரங்களும் தெரிந்தவன், அவனை வந்து அவ்வளோ எளிதாலாம் யாரும் கொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஆக்ரோஷமாக சண்டை போட்டுக்கிட்டே இருக்கார். ஸோ இப்படி பயங்கர ஆக்ரோஷமாக சண்டை போட்டுகிட்டே இருக்கும் பொழுது அப்போ பீமன் வந்து மறுபடியும் அவரை வந்து இது பண்ணுறான், நீங்கள் வந்து ஒரு பிராமணனாக இருக்கிறதுக்கு தகுதி இல்லாதவர், நீங்கள் வந்து நீங்கள் எப்படி சத்திரியனாகவும் உருப்படியாக எதுவும் செய்யலை, பிராமணனாக இருந்து அந்த தர்மத்தையெல்லாம் கடைப்பிடிக்காமல் இங்கே வந்து உங்கள் பேராசை பிடிச்சி அரச ஆசை உங்களுக்கு வந்துருச்சு, அதனால தான் எங்களையெல்லாம் வச்சு துருபதனை அவனுடைய ஆட்சியெல்லாம் பிடிச்சிக்கிட்டீங்க அப்படி இப்படின்னு எல்லாமே சொல்கிறான். எல்லாம் ரொம்ப கேவலமாக பேசுகிறான். இப்போ இவர் ஒரு பயங்கர கோபமாக வந்து பிரம்மாஸ்திரத்தை எடுத்து விட்டுறாரு. பிரம்மாஸ்திரத்தை எடுத்து விட்டோன்னா நிறைய பேர் எல்லாம் செத்து போகிறாங்க. ஸோ அந்த நேரத்தில் வந்து இந்த ரிஷிகள்லாம் இருப்பாங்க இல்லையா, ஜமத்குனி முனிவர், வேதவியாசர் எல்லாருமே வந்துடுறாங்க. வந்துட்டு துரோணரை பார்த்து சொல்கிறாங்க, நீ வந்து செய்கிறது தவறு, வந்து ஒரு பிராமணராக இருந்துட்டு நீ வந்து இவ்வளோ பேர்த்து அழிச்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி பயங்கர ஆக்ரோஷமாக சொல்கிறாங்க எல்லாருமே. ஸோ அப்போ இவருக்கு துரோணருக்கு அவருக்கும் ஒரு மாதிரி ஆகுது. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மறுபடியும் அந்த பிரம்மாஸ்திரத்தை விடும்போது அர்ஜுனனும் பிரம்மாஸ்திரத்தை விடுறான். ஸோ அப்போ அங்கே பிரம்மாஸ்திரம் எல்லாம் மோதிக்குது. ஸோ எல்லாம் மிகப்பெரிய பிரளயம் மாட்டம் நடக்குது. ஸோ அப்புறம் ரிஷிகள்லாம் சொன்னதை நினச்சி பார்க்குறாரு துரோணர். நினச்சா பீமனும் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கான், ஸோ நீங்கள் வந்து பிராமணராக இருக்கிறதுக்கே லாய்க்கில்லை அப்படின்லாம் சொல்லிகிட்டே இருக்கான். ஸோ அப்போ துரோணர் வந்து ஒரு கட்டத்தில் வந்து தர்மர்கிட்ட கேட்கலாம், சரி வந்து பீமன் வந்து உண்மையை சொல்கிறானா பொய் சொல்கிறானான்ட்டு தர்மன்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தர்மன்கிட்ட வந்து அஸ்வத்தாமன் இறந்து விட்டான் பீமன் சொல்கிறான், அது உண்மையான்னு கேட்குறான். ஸோ அப்போ தர்மன் வந்து யானைங்கிறது ஒரு சத்தம் கம்மியாகவும் அஸ்வத்தாமன் இறந்தாகிவிட்டது அப்படின்னு சொல்லிடுறான். ஸோ அப்போ இங்கே என்ன ஆகுதுன்னா, தர்மனோட ரதம் வந்து நிலத்திலே முட்டாதான். அவன் வந்து தர்மத்துக்கு நியாயமானவனுக்காக அந்த ரதம் வந்து நிலத்திலே முட்டாது.
இவன் அந்த பொய்யை சொன்ன உடனே ஒரு அடி அப்படியே கீழே இறங்கிடுதான். அந்த ரதமே வந்து அப்படி கீழே இறங்கிடுதான். இப்போ துரோணர் வந்து அவர் வந்து உடனே என்ன அவருக்கு வந்து ரொம்ப தர்மனே சொன்னதுன்னா உண்மையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அஸ்திரத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு போய் கீழே உட்காந்துடுறார். ஸோ என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் அப்படியே உட்காந்துடுறார். ஸோ இந்த நேரத்தில் அங்கே வந்து திருதராஷ்டிரன் வந்து சஞ்சயன் இதெல்லாம் விளக்கமாக சொல்லிகிட்டே இருக்கான். ஸோ இந்த நடக்கிற விஷயத்தையெல்லாம் சொல்லிகிட்டே இருக்கான். இந்த மாதிரி துரோணர் வந்து வில்லு போட்டுட்டு கீழே உட்காந்துட்டாரு, அஸ்வத்தாமன் இறந்து விட்டான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்கிறான். சொன்ன பிறகு அப்போ அவங்க எல்லாம் பார்த்துட்டே இருக்கும் பொழுது துரோணர் தலையிலேருந்து அப்படியே வெடித்து ஒரு ஒளி வந்து அப்படியே மேலே போகுது. துரோணர் தலையிலேருந்து ஒரு ஒளி வந்து அவரோட உயிர் வந்து அப்போவே பிரிஞ்சிருது. பிரிஞ்சு அந்த ஒளியாக போய் அவர் அப்படியே நட்சத்திரத்தோடு கலந்துறாரு. ஸோ இதை வந்து கிருஷ்ணர், தர்மர், அர்ஜுனன், இங்கே வந்து சஞ்சயன் இவங்கெல்லாம் பார்க்குறாங்க. இப்போ துரோணர் இறந்துட்டாங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் அப்படியே உட்காந்துட்ருக்கார். இங்கே வந்து திருஷ்டத்யுமன் வந்து என்ன பண்ணுறான், திருஷ்டத்யுமன் தான் துரோணரை கொல்றதுக்காக தானே பிறந்திருக்கான். ஸோ அவன் வந்து என்ன பண்ணுறான், கத்தி எடுத்துகிட்டு வந்து துரோணரோட கழுத்தை வெட்டிடுறான். ஸோ இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்பாக இவர் துரோணர் அம்பை கீழே போடுறதுக்கும் நான் போர்லேருந்து விளைவிக்கிறேன்னு தர்மன்ட்ட போய் அஸ்வத்தாமன் கேட்கறதுக்கு முன்பாக ஆக்ரோஷமாக போர் நடத்தி துருபதனையும் விராடனையும் கொன்றார். துருபதன், விராடன், திருஷ்டத்யுமனுடைய பையன் எல்லாத்தையுமே கொன்றார். ஸோ எல்லாத்தையும் கொண்டு அப்புறம் திருஷ்டத்யுமனன் வந்து அவர்கிட்ட வந்து ஆக்ரோஷமாக போர் நடத்துகிறான். ஸோ போர் பண்ணி எங்கள் அப்பாவை கொண்டுட்டேன், என் பையனை கொண்டுட்டேன்னு சொல்லிவிட்டு அவனும் ஆக்ரோஷமாக போர் பண்ணுறான். அப்போ துரோணர் பயங்கர ஆக்ரோஷமாக பண்ணும் பொழுது திருஷ்டத்யுமனுடைய வில்லு, அம்பை எல்லாமே போயிடுது. குதிரை, அவனோட தேர் எல்லாத்தையும் அழிச்சிடுறார். கத்தி மட்டும்தான் மீதி இருக்குது. அந்த நேரத்தில் தான் இந்த ரிஷிகள்லாம் வந்து சொல்லும் பொழுது தான் மறுபடியும் போய் ஒரு தர்மன்ட்ட போய் கேட்டுட்டு கீழே உட்காந்துடுறார். ஸோ அப்போ திருஷ்டத்யுமன் என்ன பண்ணுறான், கத்தி எடுத்துகிட்டு வந்து துரோணர் முடியை பிடிச்சி அப்படியே கழுத்தை வெட்டிடுறான். ஆனால் வந்து அதுக்கு முன்பாக அவர் உயிர் போயிடுது, ஒரு ஒளியாக அப்படியே போயிடுது. இப்போ எல்லோரும் பார்க்கும் பொழுது வந்து திருஷ்டத்யுமனை வந்து வெட்டிடுறான். இப்போ எல்லோரும் திருஷ்டத்யுமனன் வந்து திட்டுறாங்க. சரி, நீ வந்து செய்த தவறு, நிராயுதபாணி இருந்தவர் வந்து நீ வந்து கொன்னுட்ட. ஆனால் இப்போ எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம வெளியே கேள்விப்படுறதெல்லாம், நீங்கள் கூட வேறு மகாபாரதம் டிவிலெலாம் கேள்விப்படுறது என்ன இருக்குன்னா, திருஷ்டத்யுமன் வந்து அவர் கழுத்தை வெட்டி கொண்டுட்டான்னு தான் இருக்கும். ஆனால் அவர் உயிர் வந்து அதுக்கு முன்பாகவே பிரிந்து விடுகின்றது, ஒளியாக போய் வானத்தில் வந்து நட்சத்திரமாக போயிடுது. ஸோ இப்போ எல்லாரும் திருஷ்டத்யுமனை வந்து கோபமாக சொல்கிறாங்க, நீ வந்து செய்தது தவறு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நடந்த பிறகு அஸ்வத்தாமன் வேற ஒரு இடத்துல போர் செய்து கொண்டிருக்கின்றான். ஸோ அப்போ அங்கே வந்து அஸ்வத்தாமனுக்கு செய்தி போகுது, இந்த மாதிரி துரோணரை வந்து திருஷ்டத்யுமன் கொன்னுட்டான் அப்படின்னு சொன்னோடனே அவன் வந்து அவனால் தாங்க முடியல, அங்கேருந்து வரான். வந்து பார்க்கும் பொழுது இங்கே வந்து தலை தனியாக போயிடுது, உடம்பு தனியாக போயிடுது. அதனால் கண்டுபிடிக்கவும் முடியல, எங்கே எல்லாம் நிறைய பேர் செத்து கிடக்குறாங்கல்ல, கண்டுபிடிக்கவும் முடியறதில்ல. அவன் பயங்கரமாக அழுகிறான். அப்புறம் அவனுக்கு பயங்கர ஆக்ரோஷம் வந்து அவன் மறுபடியும் ஆக்ரோஷமாக மறுபடியும் சண்டை போட ஆரம்பிக்கான். ஸோ தன்னுடைய அஸ்திரங்கள் எல்லாம் பிரம்மாஸ்திரத்தெல்லாம் எடுத்து விட்றான். ஸோ அர்ஜுனனும் பிரம்மாஸ்திரத்தை விடுறான். ஸோ எல்லாமே இப்படி போயிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் ஆக்னேய அஸ்திரன்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை எடுத்து விட்றான். ஸோ அது வந்து மேலே போய் எல்லாம் தீயாக கொட்டும். ஸோ அது வந்து பாண்டவர்கள் மேலே எல்லாம் தீயாக கொட்டுது. அப்போ இங்கே வந்து அர்ஜுனன் வந்து வருணாஸ்திரத்தை விட்டு அந்த ஆக்னேய அஸ்திரத்தை சமப்படுத்துகிறான். ஸோ இப்படியே மாற்றி மாற்றி விட்டுட்டே இருக்காங்க. இப்போ அஸ்வத்தாமன் பார்க்குறான், இது வந்து எல்லாத்தையும் நான் அழிச்சு தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், நாராயண அஸ்திரன்னு இருக்குது, அதை எடுத்து விட்டுறான். நாராயண அஸ்திரங்கிறது பிரம்மாஸ்திரத்தோட மிக சக்தி வாய்ந்தது. அதை வந்து யாருனாலையும் தடுக்க முடியாது. நாராயண அஸ்திரத்தை வந்து யாருனாலையும் தடுக்க முடியாது. ஸோ அது வந்து எல்லாத்தையும் கொல்ல ஆரம்பிக்கும். அப்போ கிருஷ்ணர் பார்க்குறார். அவர் என்ன சொல்கிறாரு, இந்த அஸ்திரத்தை வந்து யாருனாலையும் தடுக்க முடியாது, அதனால் நீங்கள் எல்லாரும் உங்களுடைய
ஆயுதங்களை எல்லாம் கீழே போட்டுட்டு கீழே எல்லோரும் இறங்கி நின்றுக்கோங்க. தேரில் இருந்தால் எல்லோரும் கீழே இறங்கி நின்றுக்கோங்க. ஆயுதம் போட்டவங்களாம் கீழே அப்படியே உட்காந்து நாங்கள் நாராயணாஸ்திரத்தை சரணடைந்து விட்டோம்னு சொல்லிவிடுங்க அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த அஸ்திரம் வந்து யாரெல்லாம் சரணடைகிறாங்களோ அவங்கள ஒன்றும் பண்ணாது. அந்த மாதிரியான அஸ்திரம், அது நாராயண அஸ்திரம், அந்த மாதிரியான அஸ்திரம். அப்போ எல்லோரும் அந்த மாதிரி பண்ணிடுறாங்க. கிருஷ்ணர் அர்ஜுனனுமே காண்டிபத்தியெல்லாம் கீழே போட்டுறான். கீழே போட்டு தேர் விட்டு இறங்குறேன். பீமன் மட்டும் நான் வந்து போட மாட்டேன், நான் வந்து எதிர்த்து போரிடுவேன் அப்படி இப்படின்னு சண்டை போடுறான். ஆனால் அவனையும் வந்து அது பயங்கரமாக தாக்க ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் கிருஷ்ணரும் அர்ஜுனனும் போய் அவனை போய் கூட்டிகிட்டு வந்து நீங்கள் கீழே போட்டு இது வேறு வழி கிடையாது அப்படின்னு சொல்லி எல்லாம் கீழே போட்டோன்னே அந்த அஸ்திரம் வந்து அப்படியே அமைதியாகிடுது. நாராயண அஸ்திரம் அப்படியே அமைதியாகிடுது. ஸோ இங்கே அஸ்வத்தாமனுக்கு பயங்கர கோவம் வந்துடுது. ஸோ நான் வந்து எவ்வளோ அஸ்திரத்தை விட்றேன், எல்லாமே வீணாக போயிட்டுருக்குது, நாராயண அஸ்திரத்தையும் கிருஷ்ணர் வந்து இப்படி கெடுத்துட்டாரு. ஆனால் எல்லோரும் சரணடைஞ்சதுனால அவங்க தோற்று போயிட்டாங்கன்னு தான் அர்த்தம் அப்படின்லாம் சொல்கிறான். ஸோ அப்படின்னு சொல்லி அன்றைக்கி வந்து இந்த 15ஆம் நாள் வந்து போர் வந்து அப்படியே அந்த இரவு வந்து அப்படி தான் வந்து நடக்குது. ஸோ அதுக்கப்புறம் அர்ஜுனன் வந்து கிருஷ்ணர்கிட்ட வந்து கேட்குறான், நான் ஒரு காட்சியை பார்த்தேன், அது வித்தியாசமான காட்சியாக இருந்தது, அது என்னன்னு எனக்கு புரியல, அது நீ விளக்கம் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அது என்னன்னு கேட்கும் பொழுது, நான் போகிற இடத்துலலாம் எனக்கு முன்னாடி வந்து ஒரு தீப்பிழம்பாட்ட ஒன்று வந்து எல்லாத்தையும் கொண்டுட்டே போச்சு, நான் கொள்கிற மாதிரியே இப்போ நான் போகும்பொழுதுலாம் அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் கொண்டுட்டே போச்சு, அது என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்பா கிருஷ்ணர் வந்து அதுக்கு விளக்கம் சொல்கிறார். அது வேறு யாரும் கிடையாது, ருத்ரன்னா சிவபெருமான் தான். ருத்ரன் வந்து உனக்கு வந்து உதவி செய்கிறதுக்காக வந்து உனக்கு முன்னாடி வந்து எல்லாத்தையும் அழைச்சிட்டு போனார். ஏன்னா முற்பிறவியில் வந்து ருத்ரன் தான் எல்லாத்தையுமே உருவாக்குனவர். நாராயணனுக்கும் அவர் தான் வந்து வரம் கொடுத்தாரு. நரநாராயணெலாம் நீங்கள் 2 பேரும் அவதாரம் எடுத்ததுக்கும் அவர் தான் காரணம், ருத்ரன் தான் காரணம். ஸோ இவங்க எல்லாம் சேர்ந்து தான் உங்களை வந்து ருத்ரன் தான் உங்களை வந்து எல்லாம் பண்ணார். அவர் தான் வந்து உனக்கு வந்து இப்போ வந்து உதவி செய்கிறாரு, முன்னாடி வந்து அதர்மத்தை அழிக்கணுங்கிறதுனால அவரும் வந்து இந்த பங்கெடுத்துக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ இப்படி அந்த அன்னைக்கு வந்து எல்லாம் 15ஆம் நாள் போர் வந்து அன்னையோட முடியுது. ஸோ 11ஆம் நாள்லேருந்து 15ஆம் நாள் வரைக்கும் துரோணர் வந்து மிகப்பெரிய பங்காற்றினார். ஆனால் கடைசி அவரையும் வந்து கிருஷ்ணனுடைய சூழ்ச்சியினால தான் அவரும் கொல்லப்படுகின்றார். எப்படி பீஷ்மர் சூழ்ச்சியால் கொண்டாங்களோ அதே மாதிரி இது கொன்றார். ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம முடிச்சுக்கலாம், மீதி அடுத்து வரணும். உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க. ஐயா, இப்போ வந்து யுதிஷ்டன் தர்மர் அவர் வந்து பொய் சொன்னதுனால அவரோட ரதம் வந்து ஒரு அடி கீழே இறங்குச்சு அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் அவர் வந்து யானையான அஸ்வத்தாமனை இறந்தாகி விட்டதுன்னு தானே சொன்னார். இல்லை சொன்னாலுமே அவர் துரோணர் கேட்குறது வந்து தன் பையன் இறந்து விட்டானா அப்படிங்கிறது தானே கேட்குறார். இவர் வந்து அப்போ பையன் இறக்கலைன்னு தானே சொல்லணும், இல்லை பீமன் வந்து பொய் சொல்லிட்டான்னு சொல்லணும் இல்லையா. இவரும் வந்து அதை நம்ப வைக்கிறதுக்காக தானே சொல்கிறார். அவர் துரோணரை வந்து நம்ப வைக்கணுங்கிறதுக்காக தான் யானைங்கிறது வெறும் சத்தம் கம்மியாக ஒரு காதில் விழாத மாதிரி சொல்லிட்டு அஸ்வத்தாமன் இறந்தாகி விட்டதுன்னு சொல்லும் பொழுது துரோணர் வந்து அஸ்வத்தாமன் தானே இறந்துட்டான்னு நம்புறாரு. அப்போ எப்படி பார்த்தாலும் இவர் வந்து ஏமாத்தினாருங்கிறது வந்துடுது இல்லையா. அதனால் வந்து அவருடைய தேர் வந்து கீழே இறங்கிடுது. இப்போ மொத்த மகாபாரதத்திலே வந்து தர்மருக்கு இது வந்து ஒரு கெட்ட பெயர் ஆகுது, தர்மரே பொய் சொன்னார் அப்படிங்கிறது வருது. இப்போ இதில் எல்லாமே நாம் புரிஞ்சுக்கிறது என்னென்னா, எந்த இடத்துலையுமே வந்து வியாசர் வந்து எதையுமே மறைக்கலை. ஒரு தர்மன் தான் நல்லவன், மற்றவங்களாம் கெட்டவங்க, இல்லை பாண்டவர்கள் தான் நேர்மையானவர்கள் அப்படின்லாம் கொண்டு வரவே இல்லை. இவர்கள் செய்கிற தவறையும் சொல்கிறாரு, அங்கே செய்கிற தவறையும் சொல்கிறாரு, இவர்கள் பக்கம் நியாயம் இருக்குன்றதுன்னு சொல்கிறாங்க, அங்கே அதர்மம் அதிகமாக இருக்குன்றது. அதர்மத்தை அழிப்பதற்காக இவங்க வந்து இவங்களும் வந்து சில அதர்ம வழியில் போகிறாங்க அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. அதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அஸ்வத்தாமன் அப்படிங்கிறவர் வந்து நிறைய சக்திகள் அஸ்திரம் எல்லாமே இருந்தவர், ஆனால் அவரே அதர்மத்து பக்கம் இருந்தார். ஸோ அஸ்வத்தாமன் வந்து துரோணரோட பையன். அவன் பிறக்கும் பொழுதே வந்து குதிரை மாதிரி கணைச்சிக்கிட்டே பிறப்பான். நெத்தியில் வந்து அவனுக்கு வந்து அந்த மரகத கல் இருக்கும். ஸோ மிக வீரமானவன். துரோணர் வந்து எப்போவுமே வந்து ஆசாரியர்களை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஆசிரியர்கள் வந்து
அந்த காலத்துலலாம் வந்து தங்களுடைய எல்லா வித்தைகளும் சிஷ்யர்களுக்கு சொல்லிக் கொடுத்துட மாட்டாங்க, எல்லா விதமான வித்தைகளும் சொல்லிக் கொடுத்துட மாட்டாங்க. ஸோ அப்போ கடைசியாக அவங்க அடுத்த தலைமுறைக்கு அது போய் சேரணுங்கும் பொழுது யாருக்கு சொல்லுவாங்கன்னா தங்களுடைய மகன் அவங்களுக்கு தான் சொல்லிக் கொடுப்பாங்க. அது மாதிரி தான் வந்து அஸ்வத்தாமனுக்கு வந்து எல்லா விதமான அஸ்திரங்களும் தெரியும். ஆனால் அர்ஜுனனுக்கு தெரியாத அஸ்திரங்கள்லாம் கூட அஸ்வத்தாமனுக்கு தெரியும். அவ்வளோ வீரமானவன் அவன். ஸோ அவன் வந்து என்ன ஆகுதுன்னா சிறு வயதிலேயே இருந்து அவனும் இவங்களோட சேர்ந்து தானே எல்லாமே வந்து குருகுலத்தில் இருக்காங்க. அப்போ துரோணர் வந்து துரோணர் வந்து யார், அரண்மனைக்கு வந்து குருவாக இருக்கின்றார். அப்போ இவன் வந்து அவங்களோட எல்லாம் பழகி இருக்கும் பொழுது துரியோதனன் கர்ணன் இவங்களோட அதிகமாக நட்பாக இருக்கிறான். அந்த காரணத்தினால தான் அவன் வந்து இந்த கௌரவர் பக்கம் இருந்து போர் செய்கிறான். ஆனால் அவன் ஒவ்வொரு இடத்துலையுமே கூட இங்கே திரௌபதி துகிலுரியும் இடத்துல கூட அவனுக்கு வந்து அதில் உடன்பாடு கிடையாது. அவன் வந்து அதை கேட்குறான், இது வேண்டான்னு தான் சொல்கிறான். ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து அவனும் வந்து பீஷ்மர் மாரி அதர்மத்தின் வழியில் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி துரியோதனனுக்கு சொல்கிறான். ஆனால் துரியோதனன் கேட்குறதில்ல. ஆனால் அதனால் வந்து வேறு வழி இல்லாமல் நண்பருங்கிற முறையில் வந்து அவன் வந்து அவர்களுக்கு உதவி செய்கிறான். ஸோ வேறு வழி இல்லாமல் தான் அவன் வந்து முழு மனதோடு அவன் வந்து போரிடுறதில்லை. ஸோ இதை துரியோதனனே ஒரு இடத்துல சொல்கிறான். துரோணர்கிட்ட சொல்லும் பொழுது நீங்கள் வந்து முழு மனதோடு போரிடுறதில்ல, அதனால தான் பாண்டவர்களை வந்து ஜெயிக்க முடியல அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் இதையும் சொல்கிறான், நீங்களும் உங்கள் பையன் அஸ்வத்தாமனும் முழு மனதோடு போரிட மாட்டேங்கிறீங்க, பாண்டவர்களுக்கு ஆதரவாக தான் நீங்கள் நடந்துக்கிறீங்க அப்படின்னே சொல்கிறான். ஸோ அதன் காரணமாக தான் வந்து அஸ்வத்தாமன் வேறு வழி இல்லாமல் தான் இவங்களோட சண்டை போடுறான். இப்போ இங்கே என்னென்னா தன்னுடைய அப்பாவையே கொண்டுட்டான்னு கோபத்தில் தான் எல்லா அஸ்திரத்தையும் வந்து பயன்படுத்தினான். அதர்ம வழியில் நம்ம அப்பாவை கொண்டுட்டாங்க அப்படிங்கிற அந்த கோபத்தில் தான் எல்லா அஸ்திரத்தையும் அவன் பயன்படுத்துகிறான். அப்படி தான் நம்ம புரிஞ்சோம். இதுவரை 14ஆம் நாள் போர் இரவு வரை தொடர்ந்தது. அதன் தொடர்ச்சியான 15ஆம் நாள் போர் பற்றியும் பார்த்தோம். அதன் தொடர்ச்சியை அடுத்த வாரத்தில் பார்ப்போம். அதுவரை ACCTV-உடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். திரௌபதி சபதம் நிறைவேற நடந்த மாபெரும் போர், பூமி அதிர சங்கு முழங்க முரசு கொட்ட நடந்த மாபெரும் போர், கிருஷ்ணர் நடத்திய மாபெரும் போர், தாண்டிப்பத்தின் சத்தம் விண்ணை பிளந்த மாபெரும் போர், பதுங்கிய கோபம் எழுந்தது நீதி ஒரு நெருப்பான வீரம் தன்முக காட்டி வானம் வரை சென்றது. பூமி நடுங்கும் உயர் முழங்கும் குருசேத்திரமாபெரும் பிரம்மாஸ்திரம் விண்ணில் பறந்த மாபெரும் போர், அம்பின் முனை அக்னி போல எதிரை துளைத்த மாபெரும்